வணக்கம். ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் செல்வராஜ் அவர்களை சந்திப்போம், வாருங்கள். வணக்கம். வணக்கம் சார். ஆர்டிஐ அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன், கரெக்டு. இதில் ஒரு சின்ன குழப்பம், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு குழப்பம் வர்றது இயற்கை தான். தகவல் அறியும் சட்டமா, தகவல் அறியும் உரிமை சட்டமா? அதாவது ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய தமிழ் துறையை சேர்ந்த பணியாளர்கள், அரசு பணியாளர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாங்க. மொழிபெயர்ப்பு செய்யும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம் சிலர் சொல்லுவாங்க, சிலர் தகவல் அறியும் உரிமை சட்டம்னு சொல்லுவாங்க. தகவல் அறியும் அல்லது பெறும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒன்று ரைட் டு நோ ஒன்று சொல்லணும் அந்த சட்டத்தில். இங்கிலீஷில் அதுக்கு பேர் ரைட் டு நோ ஆர் ரைட் டு கெட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரணும். ஆனால் ஒரிஜினல் சட்டம் அப்படி இல்லை, ரைட் டு இன்ஃபர்மேஷன் தான். இடையில் எந்த சேர்க்கையும் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், தகவல் பெறும் உரிமை சட்டம்னு சொல்கிறதுக்கும் தகவல் உரிமை சட்டம்னு சொல்கிறதுக்கும் சட்டபூர்வமான நிறைய வித்தியாசம் இருக்குது. தகவல் பெறும் உரிமை சட்டம்னா, தகவல் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு தகவல் கேட்குறேன்னு சொன்னால், நீங்கள் ஏதோ ஒரு தகவலை வாயால் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் வாயாலேயே சொல்லிடுவீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. பெரும் உரிமை அவ்வளோதான். அல்லது அறியும் உரிமை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, என்னங்கிற தகவலை நான் அறிஞ்சாச்சு இல்லை, முடிஞ்சு போச்சு. அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் தகவல் உரிமை சட்டம்னா அப்படி இல்லை. தகவலுக்கு சம்பந்தமான ஆவணங்கள் கேட்கலாம், ஆய்வுகள் செய்யலாம். இந்த உரிமையெல்லாம் இந்த தகவல் உரிமை சட்டம்னு இருந்தால் தான் வரும். இதில் நான் ஒரு உதாரணம் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களின் யோகியதை என்னங்கிறத நம்ம தமிழ் மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஐலண்ட் கிரவுண்ட் பக்கத்தில், சென்னையில் வார் மெமோரி பக்கத்தில் ஒரு வளைவு, ஆமாம், அதுக்கு ஒரு வளைவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த வளைவுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற பவள விழா நினைவு வளைவுன்னு போட்டிருக்கிறாங்க. நினைவு வளைவு. அதான் எல்லா இடத்துலையுமே அதானே இருக்கும். நினைவுன்னா என்னது? எதுக்கு பயன்படுத்துவாங்க? நினைவுங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க? எதுக்கு? செத்து போனதுக்கு தானே பயன்படுத்தணும். நினைவு நாள், நினைவு சிலை, நினைவு மண்டபம், நினைவு சிலை எல்லாம் வைக்கிறது செத்து போன ஆளுக்காக வைக்கிறது. அதை தான் நான் அப்போவே கேட்டிருந்தேன், தமிழ்நாடு சட்டசபை செத்து போயிடுச்சா அப்படின்னு. அதனால இந்த மாதிரி பேர் வச்சுருக்குறாங்களான்னு. ஏன் இதை யாருமே இவ்வளோ நாளாக சொல்லவே இல்லை? அவங்களுக்கு அதில் உள்ள வித்தியாசம் தெரியல. தமிழ்னு சொல்கிறாங்களே தவிர, இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி நடக்கல, அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல. அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது சார். 60% அவங்க தானே இருக்காங்க. நம்ம இருக்கிறாங்க சார். தமிழர்கள் ஆட்சி நடக்கல. ஆனால் தமிழர்கள் சொல்லி மக்களை எல்லாம் ஏமாத்துற வேலை தான் நடந்துட்டு. தமிழ்நாட்டை தமிழ் ஆள்றது இல்லை. அதே மாதிரி அது உயர்நீதிமன்றத்துலேயும் ஒரு வளைவு போட்டோம், அங்கேயும் அதே மாதிரி தான் நினைவு வளைவு ஒன்று தான் போட்டோம். எல்லா இடத்துலையும் என்ன ஹைகோர்ட்டும் சேர்த்து போச்சா? என்ன போட்டிருக்கணும் அதுக்கு? நிறைவு. பார்த்தீங்களா, வருது இல்லை. அதாவது இதை பற்றி யோசனை பண்ணியாச்சுன்னா யாருக்கும் அது வரும், புரியும். ஆமாம், 100 வருஷம் அல்லது 150 வருஷம் நிறைவு வளைவுன்னு போட்டாச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்குது அது. நிறைவு. அதே மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கும் நிறைவு வளைவு 150 வருஷம் முடிஞ்சு போச்சு அந்த ஹைகோர்ட்டுக்கு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இல்லை நினைவுங்கிற சொல்லிட்டேன்ல சார். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க, யோசிப்பாங்க. அடுத்தது எங்கே வளைவு வச்சாலும் நிறைவு அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை வைங்க. இதுதான் தேவையான விஷயம். தமிழ்நாட்டில் நினைவு மண்டபம் தெரியும்,
ஆனால் நினைவு வளைவு அப்படின்னு ஏன் வைக்கிறீங்க? சைதாப்பேட்டில் கூட நினைவுன்னு தான் நினைக்கிறேன். நினைவு இல்லை அங்கே இல்லை இல்லையா? பவள விழா வளைவுன்னு தான் அப்படி இருக்கு. இருக்கு. நினைவு நிறைவு எல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் கரெக்டாக வச்சுருக்குறாங்க. அப்போ வந்து அந்த கட்சிக்காரங்க கரெக்டாக வச்சுட்டாங்க, இந்த கட்சிக்காரங்க அது கட்சிக்காரங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆளுங்கட்சியை அதுக்கு பேர் யார்கிட்ட கேட்டாங்களோ அவர் விவரமானவர், அவர் கரெக்டாக சொல்லியிருப்பார். இது வந்து இந்த பேரை முடிவு பண்ணுற யாருன்னா இந்த அரசு பணியாளர்கள். இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தன் எழுதி வைப்பேன், அதில் அப்படியே கையெழுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி வர்றது இல்லை சார். அங்கே அரசு பணியில் கூட 3/4 வந்து தமிழ் தெரியாதவங்க தான் இருக்கிறாங்க ஏறக்குறைய. ஆமாம், அதை மறுக்க முடியாது. தமிழ் துறையில் செயலாளராக செக்ரட்டரியாக போடுற ஆள் ஒரு தமிழ் தெரிஞ்சவராக இருக்கணுமா வேண்டாமா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்காக பேசுறது இல்லை இல்லை, மற்ற துறைகளை பற்றியெல்லாம் நான் சொல்ல வரல. தமிழ் துறை, தமிழ் வளர்ச்சித்துறைன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அதில் வந்து இப்போ ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்குறேன், கோச்சிக்காதீங்க. தமிழ்நாட்டில் தமிழை வளர்க்கறதுக்குன்னு ஒரு துறை, தமிழை வளர்க்குறதுக்குன்னு ஒரு அமைச்சர், இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து ஆண்டு விழாலாம் நடத்துகிறாங்களே. வேறு ஸ்டேட்டில் அவங்கவுங்க மொழியை வளர்க்குறதுக்கோ இல்லை வளர்ச்சிக்கோ துறை இருக்குதா, இல்லை அமைச்சர் இருக்காங்களா, இல்லை மாநாடு நடத்துகிறாங்களா? ஏன் தமிழ் தானாக வளராதா? அது இல்லை குழந்தையாது. 1000-100,000 வருஷம் இருக்குது இந்த தமிழ். இதை வளர்க்குறாங்களாம், அதுக்கு ஒரு போர்டு, அதுக்கு ஒரு மெம்பரு, அதுக்கு தமிழ் தெரியாத ஆளுங்க. அதாவது இப்படியெல்லாம் வச்சாத்தான் மக்களை ஏமாற்ற முடியுங்கிறது சொல்லுங்க. ஆக நாங்கள் நினைக்கிறது கரெக்டு தாங்க. தமிழை வந்து நீங்கள் ஒன்றும் நியாயமாக பேசினாலே போதும், அது வளர்ந்துடும். உன் வீட்டில் தமிழை பேசினாலே போதும், அது வளர்ந்துடும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே வளர்ந்துடும். இவங்க எல்லாம் தமிழை எவ்வளோ வளர்க்குறாங்கிறதுக்கு இன்னொரு அருமையான உதாரணம் இருக்குது, சொல்லவா? சொல்லுங்க சார். அதாவது தமிழ் கட்டாய கல்வி சட்டம், கம்பல்சரி தமிழ் லேர்னிங் ஆக்டுன்னு ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? எப்போ அப்படி ஒரு சட்டத்தை போட்டாங்க தெரியுமா? அது தெரியாது. 2006 அந்த சட்டம் வந்துச்சு. தமிழ் கட்டாய கல்வி சட்டம்னு 2006 வந்துச்சு. எப்போ அதை நடைமுறைப்படுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2007 இல்லை 2006 கடைசியில். என்ன இது என்ன வருஷம்? 2026 சட்டம் வந்து எப்போ? 2006. அப்போ 20 வருஷம். 20 வருஷம் ஆனப்புறமும் அந்த சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. எப்படி தெரியுதுன்னா, எனக்கு சில ஸ்கூலில் சில பள்ளிகளில் தமிழ் படிக்க தேவையில்லை. ஆனால் இப்போ அந்த சட்டம் வரல, போட்டதோட சரி. அதுதான் சொல்கிறேன். ஏலியோ போடுவோம், ஆனால் இதுக்கு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு நிறைய பேர், தமிழர் இல்லாத சிலர்லாம் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் கேஸ் போட்டாங்க. எல்லா கேஸ்லேயும் சொல்லிட்டாங்க இந்த சட்டத்தை எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, முறைப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்து சட்டம் போட்டவனும் தயாராக இல்லை, கோர்ட் ஆர்டர் வந்தப்புறம் அதை செயல்படுத்துகிற ஆளுகளும் தயாராக இல்லை. ஏன்னா இது வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக போட்ட ஒரு சட்டமே தவிர உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக வந்த சட்டம் இல்லை. ஆனால் இதுக்கு இப்போ நாங்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கிறோம் ஹைகோர்ட்டில், இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. சார், ஆளுங்கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, 5 வருஷத்துக்குள்ளே ஏதாவது பண்ணணும், ஏதாவது போடணும், செஞ்சுட்டு போயிடணும். செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு நாளைக்கு கேட்கலாம், செஞ்சால் நாங்கள் தான் செஞ்சேன்னு சொல்லிடலாம். அதானே 2006 போட்ட சட்டத்தை 20 வருஷமாக மறந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பொதுமக்களின் சிந்தனைக்கு விட்டுருங்க. இப்படி ஒரு சட்டம் இருக்குங்கிறதே பொதுமக்களுக்கு தெரியாது. இவங்க எதுக்காக செலவு பண்ணி விளம்பரம் பண்ணி ஒன்றும் வேண்டாம் சார், தமிழ் வளர்க்கணும்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ தனியார் நிறைய பேர் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் பள்ளிக்கூடங்கள் தனியார் ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு எங்கேயாவது அரசு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூடுவாங்க, அவங்க நிறைய இடத்துல மூடின்னு வராங்க. அது இருக்கட்டும், ஸ்கூல் இல்லை, அது இருக்கட்டும். அரசு பள்ளிக்கூடம் எங்கேயாவது ஆரம்பிக்கிறாங்களா? டாஸ்மாக் ஆரம்பிப்பாங்க சார், சொல்லுங்க சார் செய்வாங்க. இவங்க ஸ்கூல் ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஜனத்தொகை அதிகரிக்கவே இல்லையா? அதுக்கு தான் இப்போ சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. அதாவது இதுதான் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறதுங்கிறங்க இதில் தான் அடங்கி இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அரசு பள்ளிக்கூடம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை ரகசியமாக எங்கேயா எந்த ஊர்லேயும் ஆரம்பிச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியாது.
அரசு பள்ளிக்கூடம் ஒன்று கூட இல்லை. ஏற்கனவே இருந்த அரசு பள்ளிக்கூடங்கள் தான் இன்னும் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. அதில் 1-2 குறைஞ்சிருச்சு. அது லோயர் லெவலில் உள்ளது, ஆள் இல்லைன்னு சொல்லி மூடினதும் இருக்குது. அது ஒன்று மாணவர்கள் இல்லைன்னு மூடிடுவாங்க, இல்லைன்னா டீச்சர் இல்லைன்னு மூடிடுவாங்க, ஓராசிரியர் பள்ளின்னுவாங்க. அந்த ஓராசிரியர் வரவே மாட்டார். அது எப்படி ஏமாத்துறாங்க தெரியுமா? சொல்லுங்க. இப்போ எல்கேஜி யூகேஜி 1வது 2வது போகிற குழந்தைகள் இருக்குல்ல, இங்கிலீஷ் மீடியத்தில் எல்லாரும் போய் சேர்க்கணும்னு விரும்புகிறாங்க. அந்த குழந்தை இங்கிலீஷில் பேசியாச்சுன்னா இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு புலகாங்கிதம். ஆஹா, என் பிள்ளை இங்கிலீஷில் பேசி வீட்டில் இல்லை. என்ன எண்ணம் தெரியுமா? இங்கிலீஷில் படித்தாச்சுன்னா அறிவு அதிகமாகும், அறிவு வளரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மொழிக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. தெரியுதுல்ல? மொழி அறிவு தான். மொழி ஒரு தொடர்புக்குள்ளது. அறிவுக்கும் எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அது ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் தெலுங்காக இருந்தாலும் கன்னடாவாக இருந்தாலும் எதுக்கும் அது சம்மந்தமே இல்லை. கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் அது. ஆனால் இங்கிலீஷ் படித்தா அறிவு வளரும். நான் எல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சில சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ எல்லா பேரண்ட்ஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபுல்லாக இங்கிலீஷில் படித்ததுன்னா அறிவு வளர்ந்துடும் அப்படின்னு. ஆனால் அதுகளுக்கு இங்கிலீஷ் எழுத தெரிகிறது இல்லை, படிக்க தெரிகிறது இல்லை. 10வது படிக்கிற பையனுக்கு 1 2 3 தெரியலையே எழுதுறதுக்கு. 1 2 3 வேண்டியதில்லை. இல்லை 10வது வகுப்பில் 1வது வகுப்பு 2வது வகுப்பில் தானே சார் 1 2 3 வேணாம். 10வது வகுப்பு எதுக்கு 1 2 3 சார்? 100 வருடம் சொல்கிறாங்கன்னா தடுமாறுறாங்க சார். அது என்ன தெரியுமா? திறமையான பள்ளிக்கூடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். தனியார் பள்ளிக்கூடங்கள் ரொம்ப திறமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஆளுங்க யார் தெரியுமா? 3000 ரூபா 5000 ரூபாய்க்கு சும்மா இருக்கிற ஆளுகளை வச்சு பிடிச்சி வச்சு சம்பளம் கொடுத்து பண்ணிட்டு. ஆனால் ஏசி போட்டுருவாங்க, ஏசி பஸ்ஸு, ஏசி கிளாஸ் ரூமு. அது எதுக்கு? உங்கள்கிட்ட லட்சக்கணக்கில் வாங்குறாங்கல்ல, அதுக்கு உங்களை மொட்டை அடிக்கணும்ல, அதுக்காக தானே பண்ணுறாங்க. எவ்வளோனா செல்ஃபோன் எடுத்து கால்குலேட் போட்டு போடுறான். 2 + 2 4 அப்படின்றான். ஏன்னா 2 2 4 தெரியாதானா? நாங்கள் அதெல்லாம் படிக்கல, நாங்கள் ஆப்ஷனில் விட்டுட்டோம். என்னடா பேச்சு இது? கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் என்ன வித்தியாசம்? 2 கூட்டல் 2ன்னு போட்டால் 4 வரும், 2 பெருக்கல் 2ன்னு போட்டாலும் அதே 4 தானே வருது. அப்போ பெருக்கலுக்கும் கூட்டலுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லாமல் அப்போ பெருக்கல் படிக்க தேவையில்லை, பெருக்கல் வாய்ப்பாடு படிக்க தேவையில்லை, கூட்டல் வாய்ப்பாடு படித்தா மாத்திரம் போதும். அந்த மாதிரி தான் சார் ஆகிப்போச்சு. அதாவது இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள் தான் தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு இருக்குது. மக்களும் ஏதோ ஒரு போதையில், அது மது போதையில் இருக்கிறாங்களா, இல்லை நமக்கு காசு பணம் வந்துடுச்சுங்கிற போதையில் இருக்கிறாங்களா தெரியாது. என்ன ஒரு பொதுமக்களாக நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் தான் விழிப்புணர்வு படுத்தணும். எப்படியாவது வீடியோ மூலியமாவோ ஆடியோ மூலியமாவோ இதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. உனக்கே தெரியலையே. இந்த இதுன்னு நோக்கமே மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணுங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம்.